ஹாய், ஐம் ஹேமா. ஸோ யூஸ்வலாக வந்து என் பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் போஸ்ட் போட்டுட்ருப்பேன். பட் இன்றைக்கி ஏதோ புதுசாக வேறு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அது சம்மந்தமாக தான் இந்த போஸ்ட்டு. என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லா லேடீஸ்க்கும், அதாவது ஜென்ரலாகவே லேடீஸ், ஒர்க்கிங் லேடீஸாக இருக்கட்டும், அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கார்னரில் ஒரு இத்தினோண்டு ஒரு கில்ட், ஒரு ஃபீல் இருக்கும். ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோமே, இப்போ ஃபேமிலி ஒழுங்காக பண்ண முடியல, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வீட்டில் வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டபடி இருக்குது, எதையும் ஒழுங்காக பார்க்க முடியல அப்படின்ற இத்தினோண்டு ஒரு ஃபீல் உள்ளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் வந்து நம்ம வீட்டில் சும்மாவே வெயிட் வேலையை பார்த்துட்ருக்கோமே, நமக்கு இதுக்கே வேலை கரெக்டாக இருக்குது, நம்ம எங்கே வெளியே போய் வேலை பார்க்குறது, வெளியே போய் வேலை பார்த்தா ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், பசங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தரலாம் அப்படின்ற ஒரு சின்ன கில்ட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்னா, ப்ளீஸ் அந்த ஃபீலை கொண்டே வராதிங்க. நீங்கள் யூ ஆர் ஆசம் தி வே யூ ஆர். உங்களை ஈடுகட்ட யாராலையுமே முடியாது. நீங்கள் பண்ணுற வேலைகளை ஈடுகட்ட யாராலையும் முடியாது. இன்னொரு பொண்ணாலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்கவுங்க ஃபேமிலிக்குன்னு ஏற்ற மாதிரி தான் கடவுள் வந்து ஒரு ஃபீமேலை கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீமேலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு ஃபீமேலாலையும் முடியாது. ஈவன் வேறு யாராலையுமே முடியாது. ஸோ ப்ளீஸ், அந்த மாதிரி ஒரு சின்ன கில்ட் ஃபீல் இருந்தாலும் இப்போவே அதை தூக்கி போட்டுருங்க. யூ ஆர் ஆசம். ஓகே. அண்ட் இன்னும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டையுமே கண்டிப்பாக வளர்த்துக்கலாம். அது என்ன, எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு, வீட்டில் பசங்களை ஊட்டுவோம், சாப்பாடெலாம் ஊட்டுவோம். ஸோ அவங்க வந்து மீதி சாப்பாடு வச்சுட்டாக்க மித்த உள்ளதெல்லாம் நம்ம தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது வந்து மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் நடக்கிறது தான். அதாவது பசங்க சின்னதாக இருக்கிற வரைக்கும் ஓகே, சின்ன குழந்தைங்களாக இருக்கிற வரைக்கும் சாப்பாடை வந்து நீங்கள் கொடுக்குறத மீதி வச்சுட்டாங்கன்னா அதை நம்ம சாப்பிட்றோம், ஓகே. ஆனால் பசங்க வளர்ந்ததுக்கப்புறமேட்டு அவங்க மீதி வைக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன தேவையோ அந்த அளவு சாப்பாடை மட்டும் தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட பழகணும். மீதி வைக்காமல் சாப்பிட்டு முடிக்க பழகணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். இல்லை நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம அம்மாவோ இல்லை அப்பாவோ சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ற திங்கிங்லேயே நம்ம பசங்களை கண்டிப்பாக வளர்க்கவே கூடாது, விச் இஸ் ராங். அதாவது வீட்டில் நம்ம கால் கடுக்க நின்று சமைச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் டயர்டாக இருந்திருக்கும் வேறு ஒரு டிஷ் செய்கிறதுக்கு. ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்து ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். நம்ம என்னத்தை மீதி ஏதாவது ஊறுகாவோ இல்லை வேறு எதையாவது தொட்டு சாப்பிட்டு வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தப்பு. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து அம்மாவும் சாப்பிட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலை பசங்க நினைக்கும்படி கொண்டு வாங்க. நமக்கு சாப்பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்களா, அது அம்மாவுக்கும் இருக்கா அப்பாவுக்கும் இருக்கா அப்படின்ற ஃபீலை வந்து பசங்க பார்க்கணும். அந்த திங்கிங்கை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்த்து கொண்டு வாங்க. நம்ம ஒரு டிஷ்ஷு நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது நம்ம காம்பன்சேட் பண்ணி நம்ம லேடிஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த காம்பன்சேஷன் சாப்பாடை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக சாப்பிட்டு பழகுவாங்க. அவங்கள வெளியே யாராவது பார்க்குறாங்கன்னா வாலண்டியராக அவங்களாவே போய் குட்டீஸ்லாம் அவங்களாவே போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டையும் கொடுங்க. பயப்பட வேண்டாம். அவங்க சின்ன சின்ன உதவிகள் அவங்க பெரியவங்களுக்கு செய்யும்போது அது பெரியவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அதாவது கீழே ஏதாவது இருந்தால் அதை எடுத்து வச்சு பழக்கிறதும், ஏதாவது ஓரமாக வச்சு பழகிறதும், கீழே டாய்ஸை கொட்டி விளாண்டா அதை அகெயின் மறுபடியும் பேக்குள்ளே போட்டு அந்த ஹேபிட்டை வளர்க்கும்போது பசங்க தானாகவே ஒரு நல்ல நட்சரோடு வளருவாங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்கள பற்றி பெருமைப்படுற மாதிரி தான் இருப்பாங்க. நம்மளை பற்றி நம்ம பிள்ளைங்க அம்மா எப்படி சம்பாதிக்கிறாங்க, நமக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றத யோசிக்கிறத விட, நம்ம அம்மா நமக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, என் வீட்டு வேலையே நானும் சேர்ந்து செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆண் குழந்தைங்கள் பெண் குழந்தைங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல திங்கிங்கோடையும் வளர்த்துருக்காங்க. அப்படின்றத வந்து உங்கள் குழந்தைங்க நினச்சி பெருமை கண்டிப்பாக படுவாங்க. வளர்கிற ஜென்ரேஷன் உங்களை பார்த்து பெருமைப்பட்டாலே வளர்ந்த ஜென்ரேஷன் உங்களை பார்த்து நிச்சயமாக பெருமைப்படுவாங்க. ஸோ நம்ம இதை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே.